அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக நடத்திய அறிவு திருவிழா நிகழ்வில் கொள்கை இல்லாத கட்சி தாவேகா என மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் திரு உதயநிதி. அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என தாவேகா தலைவர் திரு விஜய் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அறிக்கை வாயிலாக. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். வார்த்தை போர் திமுக தாவேகா இரு கட்சிகளும் என்ன கணக்கில் காய் நகர்த்துகின்றன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், தாவேகாவை ஒரு பொருட்டாக திமுக கருத தொடங்கியதன் வெளிப்பாடா இந்த வார்த்தை போர்? இல்லை, நிச்சயமா அவர்களும் களத்தை உணர்ந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்த பின்னாடியும் கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மாஸ் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. இளைஞர்கள் அப்படின்னு மட்டும் நம்ம அதை வகைப்படுத்திட முடியாது. ஒரு 45 வயது வரையிலும் கூட அந்த தாக்கத்தை நம்ம களத்துக்கு போகிற பொழுது உணர முடியுது. ஸோ அதை வந்து ஒரு முக்கிய எதிரியாக விஜய் அவர்களையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கருத தொடங்கியிருக்கு. 45 வயதும் இளைஞர்கள் தானே? இளைஞர்கள் தான். இருந்தாலும் வந்து நம்ம ஆதவர்ஜனா அவர்களுடைய குரல்களே சொல்லதாருன்னா ஜென்சி தலைமுறை எல்லாரும் அதே வயசுல இருக்கிறதுனால நாம எக்ஸ்க்ளூட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா. பட் அவங்க என்னன்னா ஜென்சி தலைமுறை தான் இருக்கு. அந்த ரொம்ப 25 வயதுக்கு கீழே உள்ளவங்க தான் இருக்காங்க அப்படிங்க என்பதாக ஒரு பொருள் இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு 45-50 வயது வரையில் உள்ளவர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய மாசு இருக்கிறத தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஸோ அதனால திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கருத்தியல் ரீதியாக அவர்கள் கட்டமைப்பு செய்யப்பட்டவர்கள். அதை ரொம்ப எளிதாக இத்தனை ஆண்டுகள் அவர்கள் உழைத்தாங்க. அவர்கள் சொல்ற வரலாறுகள் எல்லாம் மிகச் சரியானது. 1967 ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம், பெரிய எழுச்சி மிகு போராட்டங்கள், பல சீர்திருத்த கருத்துக்கள், முன்னேற்றங்கள், பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தெல்லாம் ரொம்ப எளிதாக விஜய் போய் ஒரு இடத்துல போய் அமர்ந்துக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்க தொடங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கும் ஒரு லாபம் இருக்கு. நேற்று வரை விஜய் வந்து என்ன அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் தான் கூறிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களை விமர்சிக்க தொடங்கி இருப்பதன் மூலமா நேரடியாக ஒரு இளைஞரணியினுடைய அந்த கூட்டத்தில் அறிவு திருவிழாவில் விமர்சிக்கிறதன் மூலமா விஜய் அவர்களுடைய அந்த களத்தில் அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓரளவு திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது புரிந்திருக்கிறாங்க. அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு முக்கிய பிரதான எதிரியா ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு நம்ம 2 முறை பயன்படுத்துறீங்க அந்த வார்த்தையை, பிரதான எதிரி அப்படின்ற வார்த்தையை. அதிமுக இடத்தை கொடுத்துறாங்க தாவேகாவுக்கு. இல்ல, அது வந்து திமுக லாபம்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. எந்த இடத்துலையும் அதிமுக விமர்சிப்பதை விட்டு பாஜகவை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாஜக தரப்பு பார்த்தீங்கன்னா அதிமுகவை நிராகரிப்பு செய்துட்டு திமுகவை மட்டும் அவர்களும் விமர்சிச்சாங்க. அப்போ ஆட்டத்தில் இல்லாத ஒரு தோற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு 2 தரப்புக்குமே அதில் லாபம். ஏன்னா அதிமுக ஓட்டை எடுத்து விடக்கூடாதுன்னு பாஜகவும் காய் நகர்த்தினாங்க. அதிமுக வலுவாயிடக்கூடாதுன்னு திமுகவும் பாஜக அஜெண்டாவை கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தேர்தலில் இதில் திமுகவுக்கு லாபம் இருக்குல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவை திட்டிக்கிட்டே இருக்கிறத விட விஜயும் கொஞ்சம் அப்பப்போ இப்படி திட்டுவதன் மூலமா எதிர்ப்பு ஓட்டுகள் 4 பக்கமும் செதறும் அப்படின்னு திமுகவுக்குள்ள ஒரு லாப கணக்கும் இதுக்குள்ள இருக்கு. பட் எது எப்படியாக இருந்தாலும் இது விஜய் தரப்புக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கு. பாஜக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்துறதுக்கு நாடாளுமன்ற தேர்தல், இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இப்படி ஒரு புள்ளியில கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு அவங்களுக்கு அது உதவி செய்யும். ஒருபோதும் அதிமுக இடத்தை பாஜக ரீப்ளேஸ் பண்ணிடாது. 18% சொன்னா கூட சட்டமன்றம்னு வருகிற போதெல்லாம் அது ரீப்ளேஸ் பண்ணிடாதுன்ற நம்பிக்கையோடு தான் திமுக அந்த கவனத்தோடு தான் அதை அந்த அணுகுனாங்க. தாவேகாவை அதிமுக இடத்துல பொசிஷன் பண்றது இருக்குல்ல, அது இப்படி ஆபத்துகள் அற்ற ஒரு பாணி கிடையாது. ஆபத்தோடு நிறைந்த பாணின்றது திமுகவுக்கு தெரியாதா என்ன? இல்ல, நிச்சயமா தெரியும். அந்த ஆபத்து வந்து 31 தான் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு களத்துல போய் அவர்களும் பல சர்வேக்கள் எடுக்கிறப்ப அவர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தேர்தலில் யார் எதிர்கட்சி என்பது மக்கள் குழம்பட்டும். திமுக ஆளுங்கட்சி, யார் எதிர்கட்சி? விஜய் சொல்றாரு அதிமுக வந்து எதிர்கட்சி இல்ல, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்றாரு. பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு விஜய் விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. அப்ப எதிர்ப்பு ஓட்டுகள் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகள் 2016 அதான் நடந்தது. மக்கள் நல கூட்டணி தானே வெற்றி தோல்வியை தீர்மானித்தாங்க. ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கு காரணமாக இருந்தது. அதே காலகட்டம் ஒன்று ஒரு எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறடிக்கப்படணும்னா ஒரு எதிரி இல்லாம 2-3 எதிரிகளை திராவிட முன்னேற்ற கழகமே உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குவது பங்காளி சண்டைக்குள்ள இன்னொருத்தரை விட்டுருவாங்களா? அவங்க தானே சொல்றாங்க நாங்க வந்து பகையாளி அல்ல பங்காளின்னு தானே சொன்னாங்க. பாஜகவை பகையாளின்னு பார்த்தாங்க, இவங்க பங்காளின்னு பேசிக்கிட்டாங்கல்ல. இந்த பங்காளிக்குள்ளே இன்னொருத்தர் அலோவ் பண்றாங்களா? பைபோலார் பாலிடிக்ஸ்குள்ள
தாவேக்காவை பொசிஷன் பண்றதுக்கு திமுகவே முயற்சியை செய்யுது. அதாவது இருமுனை போட்டி என்பது நமக்கு கடைசி தேர்தல் நெருக்கத்தில் ஒரு 20 நாள் 30 நாள்ல தான் களம் மாறும். நீங்க இன்னைக்கு மக்களை போய் பார்த்தா, அண்மையில கூட கரூர் போன்ற பகுதிகளுக்கு போயிருந்தேன் சார். அங்க வந்து தாவேக்கா சம்பவம் நடந்ததுனால அந்த ஊர் மக்கள்கிட்ட கருத்து கேட்போன்னு கேட்டேன். இளைஞர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறப்ப தாவேக்கா விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. யாரு ஜெயிப்பான்னு கேட்டால் செந்தில் பாலாஜி ஜெயிப்பாரு அப்படின்னு. எப்படி ஜெயிப்பாருன்னா அது தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு தான் தெரியும் எப்படி களப்பணி ஆட்டணும்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கள யதார்த்தம் என்பது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். இப்போ மக்கள் மத்தியில் இன்னொன்று சார், இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, ஆனால் விஜய் வெற்றி அடைந்திருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் கூட்டத்தை திமுகவுக்கு எதிராக அவர் திருப்ப முடிந்திருக்குல்ல. அப்போ அந்த கூட்டத்தை அதிமுக பக்கம் போகாமல் தடுக்க வேண்டிய தேவையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. ஸோ அப்போ விஜய் அவர்களை ஒரு பில்டப் பண்ண வேண்டிய தேவை திமுகவுக்கு இயல்பிலே இருக்கு. அவங்க பில்டப் பண்ணதான் அவர் அதிமுக பக்கம் போக மாட்டார். உண்மையிலே நம்ம பக்கம் ரொம்ப வலுவாக இருக்கிற போல இருக்கு, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போல இருக்குன்னு விஜய் ஒரு கட்டமைப்புக்குள்ள இருப்பாரு. அது திமுக தாவேக்கா இடையே தான் போட்டின்னு விஜய் சொல்ற மாதிரி திமுகவும் சொல்றது அதுக்கு லாபம், பொலிட்டிக்கலா அவங்களுக்கு லாபம். நிச்சயமா திராவிட முன்னேற்ற அவ்வப்போது அதுக்கு ஸ்க்ரூ கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். ஓகே, திரு ஜீவா, எஸ்ஐஆர் போராட்டமா எங்களை பத்தி தான் பேசுறாங்க, அறிவு திருவிழாவா ஒரு பெரிய முன்னெடுப்பு, ஒரு பெரிய திட்டமிடலா எங்களை பத்தி தான் பேசுறாங்க, மறைமுகமா பேசுறாங்க அப்படின்னு நேற்று வந்த அறிக்கையில திரு விஜய் குறிப்பிடுகிறார். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கி இருக்கிறதா திமுக? அறிவு திருவிழா நடைபெற்றது. அதனுடைய அடிப்படை சாராம்சங்கிறது எழுத்து பேச்சினால் வளர்ந்தது திராவிட இயக்கம்ங்கிற அடிப்படையில் தான் கருத்தரங்குகள் ஒருங்கமைக்கப்பட்டது. அப்போ வாசிப்பால் வளர்ந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு வாசிப்பே இல்லாத ஒரு தலைமுறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேதனையுடன் வெக்கத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதைத்தான் அந்த மேடையிலையும் பலரும் பகிர்ந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் துணை முதலமைச்சர் பேசின விஷயம். இன்னைக்கு வாசிப்பற்ற ஒரு கூட்டத்தினுடைய விளைவு தான் ஒரு சினிமா நடிகரை பார்க்க 13 மணி நேரம் நாங்கள் நிற்க தயார், பெத்த குழந்தையோட நிற்க தயார், குழந்தையே செத்தாலும் பரவாயில்ல நடிகரை பார்த்துட்டோங்கிற மகிழ்ச்சிங்கிற வார்த்தையெல்லாம் வாசிப்பு இல்லாத ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. அடிப்படை அறிவு, படிப்பறிவு, பகுத்தறிவு, சிந்தனை இந்த தளத்திலிருந்து இளைஞர்கள் ரொம்ப விலகி போயிட்டாங்க. இந்த அளவுக்கு சினிமா மோகமாக போயிட்டாங்களாங்கிற அதை பற்றி பேச வேண்டிய நிலை வந்தது. அந்த அடிப்படையில் விஜய் பேர் வந்ததே ஒழிய திமுக வர்சஸ் விஜய்ங்கிற கான்செப்டை திமுக பண்ணலை. அதை விஜய் கட்டமைக்க முயல்றாங்க. திமுகவுக்கு ஒரே போட்டி விஜய்னு நீங்கள் அழகாக கட்டமைக்க முயன்ற மாதிரி தமிழ்நாட்டின் போட்டிங்கிறது, தமிழ்நாட்டின் அழகுங்கிறது திமுக வர்சஸ் அதிமுக தான். இந்த நிலை இதை தாண்டி மூணாவதாக தான் அது யாராவனாலும் இருக்கட்டும், சீமான், விஜயகாந்த், கமலஹாசன், எந்த நபர் வந்தாலும் அது மூணாவது நபர் தான். திமுக தாவேக்கான பொசிஷன் பண்றதுல தாவேக்காவுக்கு லாபம், தாவேக்காவுக்கு லாபம் தான். அதுதான் கடந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப கட்சி தொடங்குறதுல அதை பண்ண தொடங்க. திமுகவுக்கும் லாபம்னு திரு சாமிநாதன் சொன்னார். திமுகவுக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு போகாம தடுத்துற முடியும், நீங்க பெரிய ஆள் தாங்க, நீங்க பெரிய ஆள் தாங்க அப்படின்னு பொசிஷன் பண்ணிட்டே இருக்கிறதன் மூலமாக அந்த கூட்டணி இணையாம பாத்துக்க முடியும் திமுகனால. அது இயல்பாக அப்படி அமையாம போச்சுன்னா திமுகவுக்கு அது ஒரு கூடுதல் லாபம் தான் பவர் பாலிடிக்ஸை பொறுத்தவரையும். ஆனால் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு அமைவது என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது ஒரு இழப்பு. ஒரு திராவிட கட்சி வர்சஸ் இன்னொரு திராவிட கட்சி இருக்கணும். அந்த விதத்தில் அதிமுகவும் திராவிட கட்சியாக இருக்கணும்னு நினைச்சு பாடுபடுறதா உண்மையான ஒரு பெரியாரியா திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய கடமையா இருக்க முடியும். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் தாவேக்காவை திராவிட கட்சி, அதிமுக தான் இன்னைக்கும் திராவிட கட்சி தான். அதிமுகவா தாவேக்கானா என்னை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சி அதிமுக தான். ஒருபோதும் விஜய் அந்த இடத்துக்கு வர முடியாது. அவங்க இன்னைக்கு அப்பீஸ்மெண்ட்டாக தான் பெரியாரை பயன்படுத்துகிறாங்க. அம்பேத்கர், பெரியார், அஞ்சலி அம்மாள், அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் அதில் சேர்ந்தார், காமராஜரும் சேர்ந்தார். முதல்ல அது எப்படிங்க அண்ணா காமராஜர் ஒரே கொள்கை தலைவராக இருக்க முடியும்? இப்போ காமராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய தலைவர் தான். ஆனால் அண்ணாவுடைய கொள்கையும் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்றாக முடியும்? ஸோ கூட்டணி வைப்பது ஏற்றுக்கொள்வது வேற. உங்க கொள்கை தலைவர் என்னன்னா இருக்கிற எல்லாரையும் போட்டு எல்லாரையும் எங்க கொள்கை தலைவர் சொல்றது ஃபர்ஸ்ட் அது ஒரு கொள்கையா இல்ல பக்கா மாஸ் கட்சின்னு பயன்படுத்தி இருக்காங்க. அதுதான் சினிமா பாண்டி டயலாக்ங்கிறேன் நான். பக்கா மாஸ் பாருங்க, தெலுங்கு பட டயலாக் மாதிரி இருக்கு இதெல்லாம். பக்கா மாஸ் கட்சின்னு எப்படி நீங்க இது ஒரு அரசியல் டோனா? அது வெகுஜனத்தோட மக்களோட மக்களாக கலந்த பிறகு நாங்க கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறோங்கிறாங்க இல்லையா, அதுக்காக பயன்படுத்தின வார்த்தை மாதிரி தெரியும். எல்லாமே சினிமாட்டிக் பஞ்ச் டயலாக் தாங்க இவங்க. இது எல்லாமே போக்கிரி படத்துல, வில்லு படத்துல அவர் பேசின டயலாக்னுடைய வெளிப்பாடாக தான் இருக்க ஒழிய ஒரு அரசியல் உரையாடலுக்குள்ளேயே அந்த கட்சியில யாருமே வரல. ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் மிரட்டுறாரு, பாருங்கிறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டி விடுவாங்கிறாரு, தூண்டி விட்டோன்னா ஸ்டாலின் வீட்டு முன்னாடி திணறிடுவோங்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சும்மாவான்னு டிட் போட்டு அழிக்கிறாங்க. இவங்களுடைய பேட்டர்னே பாருங்க, ஒரு முதிர்ச்சி இல்லை, ஒரு தன்மை இல்லை, ஒரு தார்மீக அறம் இல்லை, மிரட்டல், பழிவாங்கல், பஞ்ச் டயலாக்.
பக்கா மசாலா படம், சினிமா படம், தெலுங்கு படம் தான். சாமி, தூளு, கில்லின்னு வந்து அந்த மசாலா பட பாணியில தான் அவர் அரசியலே பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களை எப்படி திமுகவுக்கு போட்டியா அதிமுகவுடைய இடத்தை உங்களுக்கு தர முடியும்? அதிமுக இன்னமும் சொல்றேன், பாஜக கைப்பாவை ஆயிருச்சு, 1000 விமர்சனம் இருந்தாலும் கட்சி கட்டமைப்புள்ள கட்சி. நீங்க இன்னும் வந்து நீங்க திராவிட கட்சியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றதுக்கு அந்த கட்சியில் ஆட்கள் இருக்கிறாங்க. அது ஏதோ பாஜக கூட்டணி வச்சு பல்வேறு விமர்சனங்களோட இருக்கு. இருந்தாலும் அதற்காக விஜய்க்காக அதிமுக விட்டு தர முடியாது. திமுக வெர்சஸ் அதிமுக தான் இந்த தேர்தலையும் இருக்கும். நான் எதிர்பார்க்கறது திமுக வெர்சஸ் அதிமுக தான். அதுதான் போட்டி. அவர் மேலே விஜய் வந்து நீங்க புதிய தலைமுறையில் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை இந்த ஆட்ட குலைப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரையும் அந்த ஆட்ட குலைப்பரா இருப்பாரு. அதான் அதை வந்து நீங்க எல்லா தமிழர்களுக்கு புரிந்த மொழியில சொன்னீங்க ஸ்பாய்லர்னு. புதிய தலைமுறை பயன்படுத்திய அந்த அழகான தமிழ்ல நான் சொன்னேன் குலைப்பர், ஸ்பாய்லர் அப்படிங்கிற அந்த வேலையா தான் இருப்பாரு. அது எந்த ஸ்பாய்லரா இருப்பாருன்னா அதிமுக அளிக்கிற ஸ்பாய்லரா தான் அவர் இருக்க போறாரு. அதைத்தான் திமுக வந்து இதை நல்லா மெருகேற்றி விடுவோம். அப்பா நீ ஒரு பெரிய ஆளுப்பா, நீ ஒரு பெரிய ஆளுப்பான்னு பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்க. பவர் பாலிடிக்ஸ்காண்டி அவங்க அப்படி பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் தாண்டி நான் கருத்தியல் அடிப்படையில் வாசிப்பு எழுத்து தொடர்பான ஒரு கருத்தரங்கில் வாசிப்பு எழுத்தையும் நம்ம இந்த தமிழ் சமூகம் இழந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் 9 மணி நேரம் எந்த வேலையும் பார்க்காம என்னால் நடிகனுக்காக நிற்க முடியும். ஏன்னா தலைவர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் என்னால் படிக்காமல் இருக்க முடியலன்னு சொன்ன அண்ணா பிறந்த இந்த ஊரில் 10 மணி நேரம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா கால் கடுக்க நிற்கிறேன். எதுக்காக நிற்கிறேன்னா ஒருத்தரை பார்க்கறதுக்காண்டி நிற்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் அறிவிலி கூட்டமாக போயிட்டாங்களே அப்படின்னு பேசும்போது விஜயை பேசுவது வந்து தவிர்க்க முடியாது. இப்போ காந்தியை பற்றி பேசும்போது கோட்ஸே பேசுவதை தடுக்க முடியாதுல்ல. உடனே கோட்ஸே காந்திக்கு இணையான நம்பராக நம்ம சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் தான் நான் அதை நான் பார்க்குறேன். ஓகே, திரு பெருமாள்மணி, ஒரு பவள விழா கண்ட கட்சியை எதிர்கொள்றோம், தேர்தல் களத்தில் எதிர்கொள்றோம் அப்படின்ற கவனத்தோடு அணுகப்பட்டதானா இந்த அறிக்கைகள், தாவேகாவுடைய செயல்பாடுகள்? சார் அவங்க ஆரம்பத்துலேருந்து அதுதானே சார் விரும்புகிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து திமுக நமக்கு எப்போ எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் வந்து ஆரம்பத்திலேயே தன்னை வந்து முதல்வருக்கு எதிராக தான் பொசிஷன் பண்ணுறாரு. மிக கடுமையாக விமர்சிக்கிறார். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கோட்டைக்கு நானே வருவேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், கரூர் சம்பவத்திற்கு முடிஞ்ச 3ஆவது நாள் வெளியிட்ட வீடியோவிலேயே நீங்கள் வந்து நான் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்போ அவர் வந்து இதை விரும்பிக்கிட்டே தான் இருந்தார். என்னன்னா திமுகவினுடைய ஏனைய தலைவர்கள் வந்து அதற்கு எதிர்வினை அவ்வப்போது எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தார். இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தார்கள். இந்த அறிவு திருவிழா என்பது ஐயா உதயநிதி முழுக்க முழுக்க அவர் முன்னால் இருந்து எடுத்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல இவங்க வந்து திமுக தான் எதிர்வினை ஆற்றுவதற்கு நாம இனிமே எதிர்வினை ஆற்றிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதனுடைய தொடக்க உரையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. அப்படி அதனுடைய நீட்சியாக ஐயா உதயநிதி அவர்களும் அதை கடுமையா வந்து ஒரு எதிர்வினை ஆற்றினாங்க. எதிர்வினையில 2 விதம். ஒன்று சமமாகவோ இல்ல நெருக்கடியை தருவாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தோட பொசிஷன் பண்ணி எதிர்வினை ஆற்றுங்கிறது ஒரு தன்மை. நாங்க யார் தெரியுமா, நீங்க யார் தெரியுமா, அது கட்சி கட்டமைப்போ கொள்கைகளோ மற்ற எல்லா விதமான பலத்தோடு அந்த கட்சியை அணுகி இவங்களுக்கு பலமா இருக்கிற விஷயங்களை வச்சு அணுகி நாங்க யார் நீங்க யார் தெரியுமான்னு ஒரு அந்த துணியில அணுகிறது ஒரு எதிர்வினை. திமுக கொடுத்த எதிர்வினைங்கிறது எந்த விதமான எதிர்வினை அது? இல்ல, ரொம்ப அருமையா அந்த கேள்வியை நீங்க ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. இப்போ உதயநிதி ஐயா இந்த நிகழ்ச்சியில பேசியதையும் விஜய் அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்டாங்க இல்லைங்களா, அப்போ ஒன்று சொன்னாரு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க, நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்னன்னா திமுக ஒரு ஜனநாயக பண்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கட்சிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்க 75 ஆண்டு காலம் கட்சி இருந்தாலுமே கூட மிக குறைவான ஆண்டுகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனாலுமே கூட அது கொள்கை, தன்னுடைய கட்டமைப்பு, இதிலெல்லாம் தேசிய கட்சிகளை தொடர்ந்து எதிர்க்கிற விதத்துலலாம் ரொம்ப வலிமையான ஒரு கட்சி. இப்போ 54 ஆண்டுகள் ஆன அஇஅதிமுக 32 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனா 75 ஆண்டுகள் ஆன திமுக அந்த அளவுக்கு இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அப்போ என்னன்னா எதுல நாங்க நிக்கிறோம் தெரியுமா, நாங்க கொள்கையில நிக்கிறோம், நாங்க வந்து எங்களுடைய சித்தாந்த வலிமையில நாங்க நிக்கிறோம். அப்ப நீங்க வாங்க. அந்த இடத்துல என்ன ஐயா உதயநிதி வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில பதில் சொல்றாங்க. ஆனா அதுல நான் இன்னொன்று என்ன தொனி வெளிப்படுதுன்னு கேட்கிறேன் சார். அவங்க தான் அந்த நீங்க இவ்வளவு நாளும் தாவேக்கா வெளிப்படுத்திய ஒரு விட்டேத்தித்தனம் தெரிஞ்சுச்சா திமுக கிட்ட? தாவேக்கா கொள்கையற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு விட்டேத்தித்தனம் தெரிஞ்சுதா?
இல்ல இவங்க உண்மையிலேயே நம்மளுடைய வெற்றியை பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலோடு கூடிய இல்ல துணி சார் தெரிஞ்சதான்றதான். இல்ல சார் விட்டேத்தியா வந்து அவங்க மேடையில பேச மாட்டாங்க. அவங்க போறப்ப கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த அறிவு திருவிழா, நீங்க உங்க கேள்வியை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறேன், ஏன்னா ரொம்ப அருமையான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியே ஐயா உதயநிதி முழுக்க முழுக்க முன்னின்று ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி. அதுல பல அமைச்சர் பெருமக்கள் மூத்தவர்கள் எல்லோருமே ஐயா உதயநிதியை வரவேற்கிறாங்க, அவருக்கு ஒரு எலவேஷன் கொடுக்கறாங்க. அந்த எலவேஷன் கொடுத்த இடத்துல இருந்து ஐயா உதயநிதி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை நாங்க ஊதி தள்ளிடுவோம், உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, உங்களுக்கு ஒரு கோட்பாடு இல்லை, நீங்க வந்து வெறும் அட்டைகளை போன்றவர்கள் தான். அப்ப அந்த மேடை அடித்தளம் இல்லாத இல்ல, அந்த மேடையில பாத்தீங்கன்னா ஐயா உதயநிதியோட அந்த அணி இருக்கு. மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள், அதனுடைய மாநில இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. அப்ப என்னன்னா, இது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுக வெர்சஸ் தாவேகான்னு அவங்க சொல்றாங்க. ஐயா விஜய் என்ன சொல்றாரு, நான் ஐயா விஜய் எதிர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா அத ஐயா உதயநிதி எப்படி அந்த நிகழ்ச்சியில வாங்குறாருன்னா, ஐயா உதயநிதி எதிர் ஐயா விஜய் அப்படின்னு அந்த இடத்தை வந்து மாத்துறாங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு தாவேகா எதிர்வினை ஆற்றாம இருந்தா கூட நாம வந்து விட்டுறலாம். ஏன்னா அதுல அஇஅதிமுகவையும் ஐயா விஜய் கடுமையா விமர்சிக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அஇஅதிமுக இந்த அளவுக்கு வந்து கடுமையா எதிர்வினை ஆற்றல, அதை அவங்க கடந்து போயிட்டாங்க. அது ஒரு இளைஞரணி நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவில் அதை கடந்து போயிட்டாங்க. ஆனா தாவேகா என்ன சொல்றாங்க, அது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களுமே அந்த பொசிஷனிங்க்கு எதிராயிட்டாங்க. இப்ப என்ன செய்வாங்க சார், ஏன்னா திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சி அவங்கள தான் வீழ்த்தணும், அதுதான் இலக்கு. அப்படி பொசிஷன் பண்றதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. தாவேகா பொசிஷன் பண்ணிக்குது, அது ஆரம்பத்துல இருந்து அவங்க பண்றாங்க. திமுக அப்படி பண்ணுதா? ஏடிஎம்கேக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, ஏடிஎம்கே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்த பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள புதுசா தாவேகாவை கொண்டு வந்து அவங்க பொசிஷன் பண்ண விரும்புவாங்களா சார்? நிச்சயமா விரும்புவாங்க சார். ஏன் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அஇஅதிமுக 5 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரம் இல்லாம இருந்ததில்லை சார். 72 அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, 72 ஆரம்பிக்கிறாங்க, 77 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் நடந்த தேர்தல் 77 தேர்தல்ல இருந்து கணக்கு வச்சீங்கன்னா 7 முறை அஇஅதிமுக ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 முறை தான் இன்னைக்கு வர ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இளையா சூரியனான்னு ஒரு போட்டி வருகிற பொழுது அதில் அதிக முறை வென்ற சிறப்பு அஇஅதிமுகவுக்கு இருக்கு. அப்போ ஐயா விஜய் இப்ப வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு அந்த இடத்தை வழங்குவதன் மூலம் தனக்கு எதிரான அந்த அரசியல், இப்ப நண்பர் சுவாமிநாதன் சுட்டி காட்டினார்ல, பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை குறிப்பிடாமல் பாஜக எதிர்ப்பில் கவனமாக இருந்தாங்கல்ல திமுக, அதே போல இந்த சட்டமன்ற தேர்தல், நண்பர் விட்ட இடத்துல இருந்து நான் தொடர்றேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அஇஅதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்லது இவ்வளவு நாளும் கொடுத்து வந்த இடத்தை இந்த முறை அவங்க தாவேகாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னமும் நம்ம கூர்மையா போனோம் அப்படின்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் தாவேகா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா விஜய் எதிர் ஐயா உதயநிதி அப்படின்னு மாறும். அது வந்து நிச்சயமா வந்து அவர்களுக்கு களத்துல பலன் அளிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதற்கு இவ்வளவு நாட்களும் அப்படி ஒரு இடம் வருமான்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த இளைஞர் அப்படின்னு யாரு பொசிஷன் பண்றா சார்? இவங்க உதயநிதி வெர்சஸ் திரு விஜய்னு யாரு பொசிஷன்? 2 பேருமே பண்ணிட்டாங்கல்ல சார். விஜய் தான் ஒருபோதும் திரு விஜய் திரு உதயநிதி குறித்து அவர் விமர்சனம் பண்றல. அவர் வந்து திரு ஸ்டாலின் அப்படின்னு அவர் பொசிஷன் பண்றாரு. இவங்க 2 பேரும் தாவேகாங்கிற கட்சி குறித்து விமர்சனம் பண்றாங்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி உதயநிதியே விரும்பி போய் உதயநிதி வெர்சஸ் விஜய்னு எங்கேயாவது பொசிஷன் பண்ணிருக்காரான்னு சார் நீங்க ஆழமா கேட்கறதுனால நானும் இன்னும் ஆழமா போறேன். அந்த இளைஞர் திருவிழா இளைஞரணியால் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவு திருவிழா, நண்பர் ஜீவா கூட அதுல உரையாற்றினார். அந்த திருவிழாவை இப்ப நீங்க பேரே குறிப்பிடல. இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா திமுகன்ற பேர் இல்ல, ஐயா ஸ்டாலின்ற பேர் இல்ல, ஐயா உதயநிதின்ற பேர் இல்ல. ஆனால் இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு ஒரு கேள்வி வருது. இந்த நிகழ்ச்சி யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல 17க்கும் மேற்பட்ட விங்ஸ் இருக்கு. அதுல யார் இதை ஒருங்கிணைத்தது? ஒரு படம் கூட வந்தது இல்லைங்களா, ஐயா உதயநிதி மேடையில ஓரமா உட்கார்ந்து நிகழ்ச்சியை கவனிக்கிற மாதிரி. அப்போ அவரோட ஷோல்டர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. நீங்க நேரடியா அந்த நிகழ்ச்சியை வந்து விமர்சிக்கிறீங்க. நேரடியா என்ன சொல்றீங்க, இது வந்து அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா அப்படின்னு நேரடியா கேட்கறீங்க. அப்ப என்னன்னா நீங்க குறிப்பிட்டதுதான் இவ்வளவு நாட்களும் வசதியா போருமே திமுகவுக்குன்னு கேக்குறேன். உதயநிதி வெர்சஸ் விஜய்னு கட்டமைச்சாச்சுன்னா
ஸ்டாலின் எபோவ் த லீடரா அவர் போயிடுவார் இல்லையா சார்? அதனாலதான் அவங்க பேரை வசதியா போயிடுமே. சார் அதனாலதான் விஜய் விரும்புவாரா சார்? அதனாலதான் அவங்க பெயரை குறிப்பிடாம சொல்றாங்க. ஆனா அந்த அந்த லைனுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இதற்கு பிறகு ஐயா உதயநிதி இன்னமும் தீவிரப்படுத்த தான் செய்வார் இல்லைங்களா? ஏன்னா இங்கே ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு பெரிய அளவுல ஆர்ப்பரிப்பு, கைத்தட்டல் எல்லாமே இருந்திருக்கு. அப்ப அப்படி ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் லட்சுமி மேடத்துல போறேன். ஒருவேளை இதற்கு பிறகு திமுக மீதான விமர்சனங்களை இன்னும் அதிகமா கூர்மைப்படுத்துதுன்னு வச்சுக்கோ சார். அவங்க ரெண்டு பேரையுமே கூர்மைப்படுத்தணும் சார். இப்ப அவங்களுக்கு அந்த இடம் வந்திருக்கு இல்ல, அவங்க அது ரெண்டு கூர்மைப்படுத்தணும். ஆனா ரொம்ப எளிதானது, தேவையானது, அவசியமானதுங்கிறது திமுக மீதான எதிர்ப்பை தானே தீவிரப்படுத்தணும். அதிமுகவுக்கு தாவேக்காவை அவங்க பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூர்மைப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒருவேளை அதிமுக இன்னும் தீவிரமாக திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிற போது பைபோலார் பாலிடிக்ஸ்க்குள்ள தாவேக்காவுக்கான ஸ்பேஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகுமா இல்ல இன்னுமே விரிவடையுமா? சார் ரொம்ப அருமையான கேள்வி. இவ்வளவு இந்த 60 ஆண்டு காலமும் திமுக எதிர் அதிமுக தான் இருக்கு. பரஸ்பரம் இவங்க தான் விமர்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மேடையில ஐயா உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரை விமர்சித்த போது எழுந்த கரகோஷத்தை விட ஐயா விஜய் அவர்களை பெயர் சொல்லாமல், கட்சி பெயர் சொல்லாமல் விமர்சித்த போது எழுந்த கரகோஷம் தான் அதிகமா இருந்தது. ஒரு கட்சியை அவங்க அதை கவனிப்பாங்க. கரெக்ட். ஆனா பாஜக இதே மாதிரி செய்யும் போது அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்ட மாதிரி இருந்து மீண்டும் தன்னை ரீபொசிஷன் பண்ணிக்கிச்சு பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள. இப்ப தாவேக்கா அதே அதிமுக இடத்தை எடுத்துக்கும்னு பார்க்கிற போது திமுகவே அந்த இடத்தை தாவேக்காவுக்கு கொடுக்கலாம் ஏடிஎம்கே பொசிஷன் நினைச்சாலும் அதிமுக அந்த இடத்தை விட்டு கொடுத்துருமா? நீங்க யாருக்கு எதிர்வினை ஆற்றுனீங்கன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க யாருக்கு இப்போ ரெண்டு பேரும் உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு வைங்க, நீங்க யாருக்கு எதிர்வினை ஆற்றுறீங்க? யாரோட எதிர்வினை களத்தில் பெரிதாக? இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இல்ல சார், அது அந்த சண்டை ரொம்ப நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு. தீவிரமா சண்டை போடுறாங்கன்னா இவங்க ஸ்பேஸ் என்ன ஆகும்னு கேக்குறேன். இல்ல சார், அந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சண்டையில இப்ப புதுசா தாவேக்கா வந்துருச்சு. சண்டை நடந்துட்டு தான் சார் இருக்கு. அப்பப்போ ஒரு பார்ட்னர் உள்ள வராருல. பிஜேபி வந்து நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி, சட்டமன்றத்திலே நாங்க தான் சொன்ன பிறகு ஒரு பொசிஷன் இருந்தது. அண்ணாமலை இருக்கும்போது அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருந்ததுல. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. இப்ப தாவேக்கா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. மீண்டும் அதிமுக அதை ரீபொசிஷன் பண்ணிக்கிச்சுல. இப்ப இன்னும் இதை வந்து திமுகவே விரும்புதுன்னு திரு சாமிநாதன் சொல்றாருல. ஒருவேளை திமுகவே தாவேக்கா திமுகன்னு விரும்புதுன்னா ஏடிஎம்கே இந்த பொசிஷனை விட்டு கொடுக்காதுல்ல சார்? விட்டு கொடுக்காது சார். அப்ப அது இன்னும் கூர்மைப்படுத்துது. இருக்கிற சண்டை என்ன அதிகப்படுத்துது? இன்னும் கூர்மைப்படும் சார். தாவேக்காவோட ஸ்பேஸ் என்ன ஆகும்னு கேக்குறேன். ஷ்ரிங்க் ஆகுமா இல்ல இன்னும் எமர்ஜ் ஆயிடுவாங்க? சார் அதுலதான் திமுக கவனமா இருக்காங்க. என்னன்னா பாராளுமன்றத்துல பாஜகவை அடிச்சாங்களா, இப்ப சட்டமன்றத்துக்கு தாவேக்காவை அடிக்கிறாங்களா? அப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குல்ல. பாராளுமன்றத்துல அஇஅதிமுகவை அடிச்சாங்க, பாஜகவையும் அடிச்சாங்க. பாஜகவை அதிகமா அடிச்சாங்க. பாஜக மட்டும் தானே அடிக்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த பாஜக எதிர்ப்பு தான் சார் 2017 இருந்து அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கேங்கிறத அவங்க எதிர்ப்பாக முன்னிலைப்படுத்தவே இல்லை இந்த எலெக்ஷன்லயுமே. 21, 24 இல்ல, ஒரு ஆளுங்கட்சியாக உங்க கேள்வி எனக்கு நல்லா புரியுது. ஆளுங்கட்சியாக ரெண்டு பேருமே சம அளவுல அடிக்கிறதன் மூலம் தான் ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு வாக்குகள் பிரிவது களத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கும். திமுக இருவரையும் சமபலத்தோடு தான் எதிர்கொள்ளும். ஓகே லட்சுமி மேடம், திமுக விரும்புதா பைபோலார் பாலிடிக்ஸ்க்குள்ள தாவேக்கா வந்தா நமக்கு தேர்தல் ஆதாயம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்புதா? அது தொலைநோக்கில் அதுக்கு லாபமா நஷ்டமாங்கிறத விட 2026 லாபம்னு கணக்கு போடுதா திமுக? இல்லை, இது உண்மைதான். இந்த அறிவு திருவிழாவில் விஜயினுடைய பெயரையோ இல்லை விஜயனுடைய கட்சியினுடைய பெயரையோ எந்த இடத்துலையுமே அவங்க குறிப்பிட்டு பேசலை. ஆனால் விஜய் தன்னால் அவரே வந்து அதுக்கான ஒரு அறிக்கையை மறுநாள், அதுவும் ஒரு 24 மணி நேரம் கழித்து அந்த அறிக்கையை கொடுத்து நான் வந்து இந்த போட்டியில் நான் தான் முன்னிலையில் இருக்கேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டார். அவர் சொன்ன பிறகு இதில் இந்த அரசியல் கணக்குகள் எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சியாக போன தேர்தல், அதாவது 2021 தேர்தலுக்கு முன்பாக இந்த மாதிரியான நேரங்கள், அதாவது அந்த டேர்ம் முடிகிற சமயத்தில் கடைசி 6 மாதங்களில் திமுக வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்க்கட்சி அரசியலை கையில் எடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு வேகமாக எதிர்த்தார்களோ அதே அளவு அதே வீரியத்தோடு இங்கிருந்த ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டாங்க. இப்போ அதிமுகவை அரசாங்கம் செய்த தவறுகளையும் அரசியல் ரீதியாக அவர் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டி கேள்விகள் கேட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அது என்ன ஆகுது அப்படின்னா, அதுவே நீர்த்து போயிடுச்சு. எதிர்கட்சி அரசியலை அதிமுக பெரிய அளவில் இந்த 4 ஆண்டுகளில் கையில் எடுக்கலைனாலும் இந்த 6 மாதத்துக்குள்ளாகவாவது கையில் எடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதை செய்யலை. அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவோ எந்த இடத்துலையும் பெரிய அளவில் அவங்க அந்த எதிர்ப்பு நிலையை வைக்கலை.
அரசியல் ரீதியாக வழக்கமாக திமுகவுக்கு அதிமுக தான் எதிரின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இடத்துல அந்த அரசாங்க ரீதியாக கேள்வி கேட்காமல் இருக்கக்கூடிய அதிமுகவை போலவே அரசாங்க ரீதியாக செய்யக்கூடிய தவறுகளை விஜயும் கேள்வி கேட்கல. அப்போ விஜய்ங்கிற பிம்பம் என்ன செய்யுது அப்படின்னா, திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவினுடைய இமேஜையும் அதிமுகவினுடைய வாக்குகளையுமே அந்த பிம்பம் மறைச்சிருது. இப்போ இந்த இடத்துல இது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு லாபம் தான். நீங்க எதிர் அணியில இருக்கக்கூடியவங்க 4-5 பிரிந்திருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய லாபம் தான். ரெண்டாவது, திமுக எப்போதுமே கொள்கை ரீதியாகவும் களத்துல மக்களோட இப்ப கூட இந்த எஸ்ஐஆர்ல இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்ட்ல இருக்காங்க. டிஎம்கே தொடக்க நாள்ல இருந்தே இருக்காங்க. இந்த 30 நாட்களுக்கும் இருக்க போறாங்க. அதிமுகவினர் கூட சில பகுதிகளில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தாவேகாவிலிருந்து நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பா ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் அப்படின்னா கூட இப்போ இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க முன்னாலேயே செய்திருக்கணும். அப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்களும் இந்த போட்டியில இருக்கோம், நாங்க தான் திமுகவுக்கு பிரதான எதிரி அப்படின்னு அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆமா, மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. விஜய்ங்கிற பிம்பம் அதிமுகவினுடைய செல்வாக்கை மறைப்பதற்கு உதவுகிறது. இது இன்னைக்கு ரொம்ப அழகா நயினார் நாகேந்திரனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் ஒரு சில வார்த்தைகள்லயே அதை இது பண்ணிட்டாரு. எப்படி நீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சியை பிரதான எதிர்கட்சியா பொசிஷன் பண்ணி நீங்க பேச முடியும்? தாவேகா எதிர்கட்சி கிடையாது. மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இங்க பல ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவும் தானே எதிர்கட்சியாக இருக்க முடியும். தாவேகாவையும் விஜயும் நீங்க அந்த இடத்துல எப்படி வச்சு பார்க்க முடியும்னு நயினார் கேட்கிறார். நயினார் நாகேந்திரன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி மிக சரியானது. இதை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொண்டார்களே ஆனால் தாவேகாவுக்கு அந்த பொசிஷனை கொடுக்க மாட்டாங்க. இது எங்க இந்த இடத்துக்கு விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நகர்ந்து போறதுக்கு இது எப்படி உதவுது அப்படின்னா, அவருக்கு வந்த கூட்டம், அவரை பார்க்க வந்தாங்க, அவர் பேசுறத கேட்க வந்தாங்க, அதெல்லாம் சரி. ஆனா இதை அவருக்கு இந்த தைரியத்தை எது கொடுத்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கொடியா செய்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படியெல்லாம் பேசி தாவேகாவை ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்ன்ற ஒரு பிம்பத்தை அவர் கொடுத்ததுனால தான் அல்லது அவர் எங்களோட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அதிமுக தரப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அந்த அந்த பொசிஷன்ல விஜயும் அவரை நிறுத்தி பேசுறாரு. திமுகவும் அவருக்கு நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக அவரை உதாசீனப்படுத்தணும் அல்லது அங்க பதில் சொல்லணும். அது பதில் சொல்லும் போது எதிரணி பிரிஞ்சு போகுது. எதிரணி பிரிஞ்சு போகும்போது திமுகவுக்கு லாபமாகத்தான். கடந்த காலத்துல திரு அண்ணாமலை குறித்தோ திரு சீமான் குறித்தோ திமுக பெருசாக விமர்சனம் பண்றதில்ல, அவங்கள பொருட்படுத்துறதில்ல. ஒரே ஒரு முறை திருச்சி விமான நிலையத்தில் திரு அண்ணாமலை பெயரை மட்டும்தான் முதல்வர் சொன்னார். அதற்கு பிறகுலாம் அவங்க விமர்சிக்கிறதே கிடையாது. ஆனா தாவேகாவை அறிவு திருவிழா மாதிரியான ஒரு முன்னெடுப்புல அவங்க பேச தொடங்குறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில அது இன்னும் அதை பலப்படுத்துறதுக்கான சூழலை தானே உருவாக்கும். இது திமுக தெரிஞ்சு செய்யறாங்களா இல்ல? தெரிஞ்சுதான் செய்யறாங்க. ஆனா திமுக எந்த இடத்துலயும் விஜயனுடைய பெயரையோ தாவேகா பெயரையோ எங்கேயுமே, அதாவது அண்ணாமலை பெயரை சொல்லாம பிஜேபியை மட்டும் எப்படி பேசி கடந்து போனாங்களோ அதே போல இன்னைக்கு தாவேகாவினுடைய கட்சியினுடைய பேரையோ விஜயனுடைய பேரையோ எந்த இடத்துலயுமே அவங்க பயன்படுத்தல. ஆனா இது எங்க தேவையா இருக்கு திமுகவுக்கு அப்படின்னா, களத்துல அவங்களுடைய தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன புதுசா வந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்மளை எதிர்க்கிறாங்க, அவங்க நம்மளை எதிர்த்து பேசும்போது நம்மளுடைய தலைவர்கள் பதில் சொல்லாம இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த சோர்வு வந்துடும். அந்த சோர்வு நிலையை தடுப்பதற்காக இது வழக்கமா எல்லா அரசியல் கட்சியும் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதை தான் இன்னைக்கு திமுகவும் கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு இது பெருத்த லாபம். விஜய் அவர் இதுவரைக்கும் அரசியலே பண்ணல, எந்த அரசியலும் செய்யல. 2 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவருடைய கட்சி தொடங்கி. ஆனா எத்தனை மக்கள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார் இது வரைக்கும்? எத்தனை இடத்துல ஒரு 4-5 ஊருக்கு ரோட் ஷோ போயிருக்காரு. அது போக ஒரு 6-7 மாநாடுகள்ல, அதாவது மாநாடுகள்ல 2 பெரிய மாநாடு, அது போக சின்ன சின்னதா அவங்க நடத்தின கூட்டங்கள்ல அவர் பேசினது, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் இது வரைக்கும் எந்த அரசியலுமே பண்ணல. அவருக்கு பின்னால ஒரு புரியாத கூட்டம் இருக்கு. அந்த புரியாத கூட்டம் எப்படியும் முடிவெடுத்துடக்கூடாது, அது பிரிஞ்சு போறது தங்களுக்கு லாபமாக இருக்கும்னு திமுக கணக்கு செய்யுது.
அந்த கணக்கு அவர்களுக்கு ஓரளவு பெருத்த கை லாபம்னு கொடுக்கக்கூடிய- சொல்றீங்கல்ல, ஆமா. அதிமுகவை மறைச்சிட்டு தாவேக்கா நிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, இந்த இடத்துல அதிமுகவுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அப்ப அதிமுக அந்த ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த நரேட்டிவ் மாற ஆரம்பிச்சிருமா? கண்டிப்பா இது வந்து தேர்தல் நெருக்கத்துல களத்துல வந்து இது ரொம்ப மாறி போயிடும். இப்ப வந்து நம்ம சுவாமிநாதன் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டார். கரூர்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா விஜய்க்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டா செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பாருன்னு அங்க சொல்றாங்கன்னு. இதுதான் யதார்த்தம். நீங்க வந்து களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டா சாரி, அங்க வந்து அதிமுகவும் திமுகவும் நேர் எதிர் போட்டியாளர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு அங்க எப்படி பணியாற்றணும்னு தெரியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு எஸ்ஐஆர் உதாரணத்தை சொன்னேன். அங்க இப்ப நிறைய இடங்கள்ல அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாம தான் மக்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் தாவேகாவில் இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியில இருந்தோ யாருமே வரல. அப்படிப்பட்ட சூழல் தலைவர்கள் செட் பண்ற நரேஷன் வேற, இது வந்து நீங்க வெளியில பாக்குறதுக்கான ஒரு பிம்பம். இது விஜய் கிட்ட இருந்து அறிக்கைகள் வரலாம், அவர் ஒரு மேடையில யாருமே அவர் பக்கத்துல நெருங்க முடியாத இடத்துல நின்று அவர் பேசிட்டு போகலாம். ஆனால் களத்துக்கு மக்களை நெருங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது ரெண்டு கட்சிகள் தான், திமுகவும் அதிமுகவும் தான். ஓகே சாமிநாதன், அது தேர்தல் நெருக்கத்துல அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல அதிமுக இதை எப்படி புரிந்து கொண்டு அணுக போகுது அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அது இப்பவே பண்ண போறாங்களா, தேர்தல் நெருக்கத்துல அவங்க பண்ண போறாங்களாங்கிறது. திமுகவே பொசிஷன் பண்ணணும் தாவேக்காவை அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதிமுக அந்த இடத்த விட்டுறக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய முக்கியமான ப்ரியாரிட்டியா இருக்கும். இப்போ அந்த ரோல் அவங்க பிளே பண்ண ஆரம்பிச்ச பிறகு இந்த நரேட்டிவ் மாறிடுமா ரெண்டு பேருக்கும்? நிச்சயமா மாறும். இதுல வந்து அதிமுகவுக்கு ஒரு பிளஸ் இருக்கு சார். நீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,17,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, விடியல் பயணம் கொடுக்குறாங்க, இலவசமா பேருந்துல போறாங்க, இப்படி நிறைய ஸ்கீம்ஸ். கிட்டத்தட்ட நீங்க 2011-16 விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி ஏன் தொடர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம், மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, இந்த மாதிரியான பெண்களுக்கு கொடுத்த ஸ்கீம் தான். அதே மாதிரியான திட்டங்கள் தான் இப்ப திமுக பண்றாங்க. ஒருவேளை நீங்க இப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாமே சார், ஒரு பிளவுபட்ட அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உறுதியா இருந்தாலும் கூட அவர்கிட்ட இருந்து பிரிந்து போய் ஓபிஎஸ், டிடிவி இவரோட முழு எனர்ஜியுமே முழுக்க ஓபிஎஸ் எதிர்க்கிறதுல, டிடிவி தினகரனுக்கு பதில் சொல்றதுல, எதிர்கட்சியோட ரோலை முழுக்குமே சொந்த கட்சியில இருந்து பிரிந்து போனவர்கள்ட்டே அவர் செலவு பண்ணிட்டாரு. அப்ப மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும்ல சார், அது ரொம்ப எளிதா விஜயால இன்னைக்கு உருவாயிருச்சு. இன்னைக்கு வந்து அதிமுக களத்துக்கு போய் தெருத்துருவா போய் உருவாக்கல, பட் விஜய் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பேசினது, எங்கெங்கயோ போய் என்னென்னோ பேசினதுனால இளைய தலைமுறை கிட்ட ஒரு மாற்றம் வேணுங்கிறது உருவாயிருச்சு. அப்ப அதிமுக இதை அறுவடை செய்யணும்னா இனி எஞ்சி இருக்கிற காலத்திலேயாவது டெய்லி போராட்டம். நீங்க விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடநாட்டில் இருந்தாலும் சரி, போயஸ் கார்டன்ல இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு பேரூராட்சி அலுவலகம் முன்னாடி கூட ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது மாதிரி அதிமுக வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடும் போது இந்த களம் மாறலாம். அப்படி அவங்க இனியும் வந்து அந்த சொந்த கட்சி விவகாரங்கள்ல தான் அதிக கவனம் செலுத்துவாங்கன்னா களத்தை வந்து அவங்களே விஜய்க்கு விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சோம். இப்ப தாவேகா போராட்டங்களே நடத்தலைன்னா கூட இதே பொசிஷனை தக்க வச்சுக்கணும்ன்றீங்க. நிச்சயமா தாவேகா வந்து ரொம்ப பலவீனமாக போகாது. நீங்க வந்து எந்த தொகுதியாக இருந்தாலும், நீங்க சட்டமன்ற தேர்தல் சார் நடக்க போறது, பாராளுமன்ற தேர்தல்னா கூட நம்ம பல லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கும், 20,000, 30,000, 50,000க்கு மேல வித்தியாசங்கள் இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் வெறும் 500. ஏன் அமமுக போன தடவை என்ன பண்ணாங்க? இல்ல எப்படி அந்த கட்சிக்கு களத்துக்கே போகாம மக்களையே சந்திக்காம போராட்டமே நடத்தாம வாக்குகளை வாங்குற பிரிவிலேஜ் கிடைச்சிருது? அதுக்கு காரணம் வந்து இந்த சினிமா மோகம் சார். சினிமா மோகத்தை நம்ம விஜய் மட்டுமே சொல்லிட முடியாது. இன்னைக்கு வேணா மாமன்னன் மாதிரியான படங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி படங்களை நடிச்சிருக்கலாம். அவரோட சினிமா கேரியரை எங்க இருந்து தொடங்குறாரு? ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரியான கமர்ஷியல் படங்கள் இருந்தானே தொடங்குறாரு. அப்ப தமிழ்நாட்டில் திரை பிம்பத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த ஓட்டு நீங்க இன்னொன்று சார், போராட்டம் பண்ணாலே மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் தான் ஆட்சியில் இருக்கணும். அப்ப போராட்டம் வந்து ஒரு கட்சியோட ஒரு பெர்சன்டேஜை கூட்டி தரும், அவ்வளவுதான். அந்த பக்கா மாஸ் கட்சிங்கிறது வந்து ஒரு சினிமா டயலாக் இல்ல, இல்ல சினிமா டைலாக் தான். அந்த கட்சி வந்து நம்புறாங்க போராட்டமே நடத்த வேண்டாம், ஆமா, மக்களை சந்திக்கவும் வேணாம், களத்துக்கும் போக வேணாம், ஆனா வாக்குகள் வாங்குற பிரிவிலேஜ் நமக்கு இருக்குன்னு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் சார். அவருடைய ரசிகர்கள் எப்படின்னா விஜய் வெளியில வரணும்னு போராட்டம் நடத்த சொன்னா கூட நடத்துவாங்க. அதுதான் அவருக்கான ஓட் பேங்க். உண்மையிலே அதுதான் அவருக்கான ஓட் பேங்க். அவர் வெளியிலே வராட்டாலும் ஒரு இணைய வழியா பிரச்சாரம் பண்ணாலும் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் விழதான் போகுது. அதுதான் களத்துல நமக்கு காட்டுற உண்மை சார். ஓகே, நீங்க எழிலன் சொன்ன மாதிரி பேசினாலும் சரி, பேசலைனாலும் சரி, அறிவு திருவிழா நடத்தினாலும் சரி, நடத்தினாலும் சரி, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோங்கிறவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட. இல்ல அந்த அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிற வருத்தம் தான் அந்த திருவிழால அந்த நிகழ்ச்சியில கூட தெரிவிச்சாங்க. பெரிய பிரிவிலேஜ் இல்ல ஜீவா, நீங்க மக்களை சந்திக்க வேணாம், போராட்டம் நடத்த வேணாம், களத்துக்கு போக வேணாம், எஸ்ஐஆர் பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆனா நாங்க வாக்கு வாங்குவோம்னா பிறப்பின் அடிப்படையிலேயே சில பேருக்கு கிடைக்கிற மாதிரி தான் விஜய் போன்றவர்களுக்கு எதுவுமே செய்யாம அது கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா லட்சுமி மேடம் ஒன்று சொன்னாங்க, எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்றதுங்கிறப்ப
திமுக காரங்க தான் இறங்கி அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதிமுக காரங்களும் இதை சேர்ந்து செய்யணும். ஏன்னு கேட்டால் அவங்க எஸ்ஐஆரை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். களத்தில் இருக்காங்க. எஸ்ஐஆர் எதிர்க்கிற திமுக எதிர்க்கிற அளவுக்கு அவங்க எதிர்க்கல. இன்னொரு விஷயம் இங்க எல்லாருக்கும் ஒத்துக்கொள்வாங்க, பண மதிப்பிழப்பு வந்துச்சுல, அப்போ பழைய சுருக்கு பையில இருந்த பாட்டிகள் பல பேர் இப்போ இந்த பணம் செல்லுமா, இது எத்தனை நாளைக்கு செல்லும்னு யார்கிட்ட திரும்ப கேட்டாங்க? அந்த ஊரில் உள்ள திமுக அதிமுக காரங்கிட்ட. திமுக அதிமுக காரங்களுக்கு ஒன்றும் அது இது கிடையாது. ஆனால் மக்களுக்கான ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஊர் கவுன்சிலரு, நம்ம பால்பாண்டி, நம்ம வட்ட கவுன்சிலர் இவரு, அந்த அதிமுக சேர்ந்த இவரு, அப்படி இருந்திருந்தா ஒருவேளை தாவேக்காட்ட கேட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்ப அதே பால்பாட்டி மகன் தான் விஜய்க்கு ஓட்டு போடவே நிக்கிறான். இல்ல இது கரெக்ட் தான். ஆனா யதார்த்தங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இது எல்லாம் எலெக்ஷன் நெருங்க தான் தெரியும். அதைத்தான் சுவாமிநாதன் சார் ரொம்ப அழகா சொன்னார். செந்தில் பாலாஜி ஜெயிப்பாருங்க, ஆனா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இருக்குல்ல, இது வந்து கவர்ச்சி ஆசை, அது வந்து யதார்த்தம். இப்ப நான் பணம் எங்க முடிக்கிறாருன்னா முதல்ல சொன்னார்ல, ஸ்பாய்லர், அவருக்குன்னு 10 15 அது அவருக்கும் ஒன்றும் பெருசா லாபம் கொடுக்க போறது இல்ல, மற்றபடி அரசியல்ல ஒரு தன்மையை எதுவும் மாற்ற போறது இல்லைங்கிறது தான் அவருடைய. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப காலமாக ரேஷன் கார்டு மாத்துறதுல இருந்து வீடு மாத்துறதுல இருந்து, வீடு மாத்திட்டேன்னா பக்கத்துல போய் ஒரு கவுன்சிலரை பார்க்கணும், ஒரு திமுக காரரை பார்க்கணும், அதிமுக காரரை, நான் 2 கட்சிக்காரங்களையும் சேர்த்தா சொல்றேன். இவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும், அப்படி பழகிட்டாங்க எல்லா விஷயத்துக்கும். இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா, இது என்னன்னு பென்ஷன் வரல, இது ஆக்சுவலி கட்சியோட வேலை இல்ல, பென்ஷன் வரலைங்க. சர்வேக்கள் வேற மாதிரி சொல்லுது. ஜீவா சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா முன்னேற்ற கழகங்களை ஜீவா ரொம்ப ஆழமா பேசக்கூடியவர். முன்னேற்ற கழகம் விட்டுருங்க, திரைப்படங்களும் அரசியலும் உறவோட இருக்குங்கிற இத்தனை வருஷமா இல்ல, இந்த உணர்வுகள் ஒரு உறவோட இருக்குங்கிற. இப்ப இந்த உணர்வுகள் ஜீவா சொல்ற இந்த உணர்வுகள் இருக்கு, அவங்க அரசியல் மேல ஒரு பார்வை இருக்கு. ஆனா என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இருவரும் முன்னேற்ற கழகங்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்கிறத விஜய்க்கான சர்வேயை பண்றாங்கல்ல, யார் பண்றான்னா இருவரும் முன்னேற்ற கழகங்களே பண்றாங்க, அந்த கட்சி பண்ணுது, அதுல ரொம்ப ஆளுமை மிக்க தலைவர்கள் பண்றாங்க. ஏன்னா இப்ப அவர் 23% இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடுத்த சர்வேயே தமிழ்நாடு அளவுல 23% காட்டுது. அப்ப என்னன்னா இந்த பேட்டர்ன் மேல அதிருப்தின்னு அந்த வார்த்தையை நம்ம கோட்டடா பயன்படுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட 35-40% பேர் போடணும். இல்ல அதுதான். ஏன்னா இது களத்துக்கு இன்னும் தேர்தலுக்கு 4-5 மாதம் இருக்கும் போதே நான் சொல்றது இதா சொல்லல. 2 பேரும் சேர்ந்து 65-70% வாங்குறாங்க, அதிகபட்சம் 75 வரைக்கும் வச்சுக்க, மீதி இருக்கிற 25 மொத்தமா அறுவடை பண்ணணும். மாற்று இல்ல சார், அது ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல ஜீவா, நான் முரண்படல, இதை விலைக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஜீவாவோட என்னன்னா இப்ப இந்த பேட்டர்ன் எல்லாமே இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இருவரும் முன்னேற்ற கழகங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி காரணமாகவா அல்லது என்ன, இதைத்தான் சீமான் வாங்குறாரு, இதைத்தானே பாஜக. அவருக்கு என்னன்னா கரெக்ட், இதைதான் கமலஹாசன். எஸ் சார், எஸ் சார். என்னன்னா இவங்க யாருக்குமே போகாத அளவுல பெரிய அளவுல அர்பன் உமன் முதல்ல சொன்னேன், மொத்தமா 25 இளைஞர்களுக்கு போகுது. ஆமா சார், அது ஒரு கரெக்ட் மனநிலை தான். அதாவது ஒரு சினிமா பிம்பத்தில் இருக்கக்கூடியவரை பின்தொடரணும்னு நீங்க இன்னைக்கு சர்வே எல்லாம் 20% 40% கூட சொல்லலாம், அது இல்ல விஷயம். சர்வேக்கள் என்ன சொல்றதோ அதே தான் களத்துல கடைசியில எலெக்ஷன் நேரத்துல பிரதிபலிக்கும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் எப்படி எலெக்ஷன் மெஷினரி எப்படி ஒர்க் ஆகும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். புதிதாக வந்த கட்சிக்கு அங்க கம்பீட் பண்றதுக்கு நீங்க விஜய் அதனாலதான் சொல்றாரு எல்லா இடத்துலயும் நான் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு. அதுதான் காரணம், அவர் மாதிரி நினைச்சு எல்லாருக்கும் ஓட்டு போடணும்ன்றதுக்காக தான். ஜீவா, கொள்கை கோட்பாடு பவளவிழா கண்ட கட்சி அப்படின்னு தன்னை முன்னிறுத்தி கொள்கிற திமுக, இன்னொரு புறத்துல திருமிகலட்சுமி சொன்ன மாதிரி ஒரு கல்ட்டாக, ஒரு பிம்பமாக, ஒரு நாயகத்தன்மையோடு வரக்கூடிய ஒரு திரைப்பிரபலம் அப்படின்னா இது தவறு, இவருக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இந்த சினிமாக்கள் ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் சினிமாவால் வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு திறனாய்வு திராவிட கட்சிகளை விமர்சிப்பது, கருப்பு துண்டு போட்டவங்களை வில்லனா காமிக்கிறது, நல்ல தமிழ்ல பேசினா அவன் அயோக்கியனா காமிக்கிறது, இந்த ட்ரெண்ட் 80களுக்கு பிறகு பாலச்சந்தர் உருவாக்கின ட்ரெண்ட், 90களுக்கு அப்புறம் சங்கர் உருவாக்கின ட்ரெண்ட் இருக்குல்ல, இது சினிமால திராவிட கட்சிகளை விமர்சனம் பண்ணிய வைகோவை, கலைஞரை இவங்களை மினிபுலேட் பண்ணாலே அவன் ஃப்ராடா இருப்பாங்கிற மாதிரியான சினிமா கல்ச்சரை திட்டமிட்டு சங்கர், மணிரத்னம், பாலச்சந்தர்லாம் தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டாங்க. 1967க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறதுல கண்ணான்னு விசு வசனம் பேசுறாரு 1985.
அந்த படத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இந்திய எதிர்ப்பை விமர்சனம் பண்ணி அந்த படத்தில் டயலாக் வரும். 67க்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு, அதுக்கப்புறம் தான் ஊழலே இங்கே வந்துச்சு, திராவிட கட்சி அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான். இதையெல்லாம் ஒரு ஊசி ஏத்துற மாதிரி அவங்கெல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால அந்த சினிமாவை மட்டும் பார்க்கிற ஒரு கூட்டம் திராவிட கட்சிக்கு எதிராக தான். சினிமா மட்டும் பார்க்கல, சினிமா ஏன் நம்ம பேசணும்னா அதை மாற்றுன்னு பாக்குறாங்க. அதிமுக திமுக மீது இருக்கிற அதிருப்தியும் சேர்ந்து ஆல்டர்னேட்டிவ், அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது இருக்க திரைப்பிரபலம் மட்டும் உதவி செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்க ஒரு வகையில பாத்தீங்கன்னா பாமக 90கள் 89ல உண்மையிலே திராவிட கட்சிகளின் கொள்கையை பேசி அவங்களா நிறுத்து போயிட்டாங்க, நாங்க இருக்கோம்னு சொன்னப்ப கூட அது ஒரு ஆல்டர்னேட்டிவா இருந்தது. தமிழ் தேசியம் பேசியது, ஈழ விடுதலை பேசியது, தலித் அரசியல் பேசிய பாமக வந்தது. அது இன்னைக்கு அந்த நிலையில இல்லை. ஆனா விஜய் போன்றவர்கள் கண்டிப்பா அதுக்கான மாற்றா இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் வட்ட செயலாளர்களை வில்லனாவும் காமெடியாவும் தமிழ் சினிமாவில் காமிச்சிட்டாங்க. அவங்க கொள்ளையடிப்பாங்க, காமெடினா இருப்பாங்க. பட் அவங்களுடைய ரோல் என்னங்கிறத நீங்க உண்மையிலே நடுத்தர வர்க்க மனநிலையிலிருந்து பார்க்கக்கூடாது. ஒரு அடித்தட்டு மக்கள், கிராம மக்கள் மனநிலையிலிருந்து பார்த்தாதான் ஒரு பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலருடைய ரோல் என்னன்னு தெரியும். அவங்களை சும்மா ஒரு பில்லை, அவங்கெல்லாம் ஊழல் வாங்குவாங்க, அரசியல்வாதினா பணம் அடிப்பாங்கன்னு மட்டும் பார்க்குற ஒரு தன்மையில அவங்க யாருன்னா அது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, ஒரு நடுத்தர வர்க்க மனநிலை. பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு தெரியும் யார் பஞ்சாயத்து தலைவரை போய் உரிமையோட மிரட்டுகிற மக்களும் இருக்கிறாங்க. யோ பஞ்சாயத்து தலைவரை உனக்கு தானே ஓட்டு போட்டேன்னு கேட்குற இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கல்ச்சரே தாவேக்காக்கு தெரியாது. ஆனால் இந்த கல்ச்சர் திமுக, அதிமுக, ஏன் பாமகக்கு கூட இந்த கல்ச்சர் உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த கல்ச்சர் உண்டு, மக்களோட மக்களாக உழைக்கிறதுங்கிறது. ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த கல்ச்சர்லாம் இருக்குல்ல, அதுதான் ஓட்டிங் பிஹேவியராக மாறும். தேர்தலில் நிற்கிறதுன்னு இவங்க யாரை போய் நாளைக்கு தாவேக்கா நிப்பாட்ட போறாங்க கேண்டிடேட்டா, என்ன சொல்லுவாரு, என்ன பிரச்சனை, இதெல்லாம் பெரிய விஷயம். அது விஜய்க்கு தாவேக்காவை மட்டும் இந்த தன்மையில இருந்து ஐசோலேட் பண்றீங்க. கண்டிப்பா இந்த தன்மை சுத்தமா கிடையாது. வேற ஒண்ணும் இல்லைங்க, திராவிட கட்சிக்கு மாற்றா யாரும் வர முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், மூப்பனார் வந்தார் 89ல, இனி என்ன திமுக அதிமுக மட்டும் தான் தமிழ்நாட்டிலையா, மாறி மாறி எம்ஜிஆரும் கலைஞர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தனிச்சு நின்னார். 20 விழுக்காடு வாக்கு, 20% ஓட்டு, 27 சீட்டு வாங்கினார். ஏன் அவரால் 26 சீட்டு வாங்க முடிஞ்சதுன்னா, கட்சி கட்டமைப்பு உள்ள கட்சி காங்கிரஸ். மூப்பனார்ங்கிறது ஸ்தாபன காங்கிரஸ். ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் பிஹேவியர் திமுகவுக்கு முன்னாடியே உருவான கட்சி. அந்த தன்மை 89ல அவருக்கு கை கொடுத்துச்சு. புரியுதுங்களா? வெறுமனே திமுக அதிமுக ஆல்டர்னேட்டிவா இந்த கவர்ச்சி பிம்பத்து வரக்கூடிய விஜய்க்கும் மூப்பனாருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, மூப்பனார் வந்தாரு, ஆல்டர்னேட்டிவ் காமிச்சு 27% ஓட்டு வாங்க முடிஞ்சு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் இருந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நான் கேட்கிறேன். எந்த புள்ளிக்கு நகர்த்துறாரு கூட்டம் தான் இருக்கு, கட்டமைப்பு இல்ல. ஓகே, கட்டமைப்பு, அப்புறம் மக்களுக்காக நிக்கிறது, போராட்டம், இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எல்லா கட்சிக்கும் கொடுக்கிறார் அவர் கிரெடிட். திமுக, அதிமுக, தேசிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். இந்த பக்கம் தாவேக்காவை மட்டும் ஒரு திரைப்பிரபலமான கட்சின்னு அவர் ஐசோலேட் பண்றார். இந்த புரிதல் வாக்காளர்களுக்கு இருக்காதா சார்? அதுல அவர் ஒரு விஷயத்தை மிஸ் பண்றாரு. என்னன்னா, எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுகளின் மூலம் வளர்ந்ததோ, அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்து இல்லை, தொலைக்காட்சிகளின் காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் தொலைக்காட்சி ஒன்று சொந்தமாக வச்சுருந்தாங்கல்ல. சிறிய கட்சியாக இருந்தால் கூட ஒரு தொலைக்காட்சி வச்சுருந்தோம். அப்போ அதாவது அண்ணாவினுடைய காலம் என்பது பேச்சினுடைய காலம், ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயா காலம் என்பது தொலைக்காட்சிகளின் காலம், ஐயா விஜய் அவர்களுடைய காலம் என்பது இணைய காலம். நான் ஜீவாவோடு வாரியஸே போதும் இல்ல சார், நான் ஜீவாவோடு இந்த மற்ற எல்லா விஷயத்திலுமே நான் உடன்படுகிறேன். ஆனால் ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் என்ன பார்க்கிறேன்னா, அவர் சொல்லுகிற அந்த கட்டமைப்பு, அந்த கொள்கை, இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கு இருக்கிற இருபெரும் முன்னேற்ற கழகங்களை போல இந்திய அளவில் எந்த கட்சியுமே இல்லை. ஆனால் விஜய் என்கிற ஒரு திரை பிரபலமும் இணையம்ங்கிற ஒன்று இருக்குல்ல, நீங்க உங்க போனுக்குள்ள கொண்டு வந்து ஒரு தகவல் அது சொல்றது இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்னத்தை கொண்டு போய் அதைத்தான் அவரே சொல்றாரு, நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வீட்டுக்கும் வந்துட்டோம் அப்படின்னு தானே சொல்றாரு. அதைத்தானே நீங்க சொல்றீங்க. அது ரெண்டும் சேர்ற இடம் இருக்குல்ல சார். அப்புறம் இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லா விஷயத்தையும் ஒரு பேட்டர்னா பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு மக்கள் பார்க்கிற போது அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரும் செல்வம் இருக்குல்ல, நான் அவர்களுடைய சேவையை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் அவர்களிடம் இருக்கிற ஒரு பெரும் செல்வம் இருக்குல்ல, அதற்காக அந்த எங்களை நீங்க சந்திக்கவே வேணாம், எங்களுக்காக போராட்டத்தை நடத்த வேண்டாம், எஸ்ஐஆர் குறித்து எந்த விதமான முன்னெடுப்பையும் கட்சி ரீதியாக நீங்க செய்யவே வேணாம், ஆனா நாங்க டிஜிட்டலா உங்களை கனெக்ட் பண்ணிருக்கிறோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுறங்கன்னு ஒரு கட்சி சொல்றத முழுவதுமாக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்னன்னா அந்த இடத்துக்கு நகர்ந்துறீங்க. சரி, என்னன்னா அவர் இதுவரை எதையுமே திடமா எதையுமே செய்யவே இல்லை தமிழக அரசியல்ல. ஆனால் இந்த கரூர் மாதிரியான ஒரு பெரும் சம்பவத்துக்கு பிறகு நான் மக்களிடம் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை தான் பார்க்கிறேன். தலைவர்கள் என்ன பேசினாங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, பத்திரிகைகள் என்ன எழுதிச்சுங்கிறதே விட்டுறேன். சாமானியர்கள் அந்த சம்பவம் பற்றி என்ன பேசினார்கள்,
அதை நம்ம மக்களோட மக்களா சென்று பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு கேள்வி இயல்பா எழும்ல, எப்படி இப்படி இந்த நேரத்தில் கூட ஐயா விஜய் அவர்களை ஒரு கூட்டம் எப்படி ஆதரிக்க முடிகிறது? அதோட சேர்ந்துதான் பல்வேறு சயின்டிபிக்கா நடத்தப்படக்கூடிய சர்வேக்கள் இருக்குல்ல, அது எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது ஆச்சரியப்படுத்து. தலைவன் இங்க தொண்டர்கள் 2 பேரையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியம் போதுமானது. களத்துக்கு வரணும், போராடணும், நீங்க சொல்ற மாதிரி எஸ்ஐஆருக்கு திமுக அதிமுக நிக்கிற மாதிரி நிக்கணும். இது வந்து மேண்டேட்டரி இல்லன்றாரு. இது செஞ்சாதான் வாக்கு வாங்க முடியும் இல்ல. இந்த மக்கள் பணி அவசியம். 2 பேர் போதும், தலைவன் தொண்டர்கள் நடுவுல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியம் போதுமானது. சோஷியல் மீடியா மட்டும் போதுமானது அப்படின்னா 2021 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஊழல் எதிர்ப்பு மட்டும் போதுமானது அப்படின்னா 2001 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. 2016 செகண்ட் டேர்ம் வந்து அவங்க தக்க வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு மேடையில் நின்று பேசுறதுக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபோனில் எல்லாருமே ஃபோனில் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் மக்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும். இன்னைக்கு இணைய வழியாக விஜயோட அவரோட ரசிகர்கள் எல்லாம் கனெக்ட் ஆகியிருந்தாங்க. இல்லை அவர் ஒரு மேடையில் நடந்து வரும்போது அவர் முன்னால் போய் அவர் தோளில் கை வச்சு இளைஞர்கள் எல்லாம் குதிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னாலும் இவங்களில் எத்தனை பேருக்கு இந்த எஸ்ஐஆர்ல அவங்களோட வாக்குகளை தக்க வைக்க போறாங்கன்ற கேள்வி இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல நம்ம எல்லாரையுமே நகர்த்தி இருக்கு. அந்த படிவங்களை ஃபில் பண்றதுக்கு நீங்க எப்படி ஃபில் பண்ணி கொடுத்தாலும் பிறகு இந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இதுல எத்தனை பேருடைய வாக்குகள் இருக்க போது இல்லாம போக போகுதுன்றது நமக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எல்லாருக்கு மேலேயும் எல்லாரோட தலைக்கு மேலேயும் தொங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வாக்கு இருக்கா, எனக்கு வாக்கு இருக்கா, ஜீவாவுக்கு இருக்க போகுதா இல்லையா நம்ம யாருக்குமே தெரியாது. நீங்க 2002 உங்க அம்மா அப்பா எப்படி ஓட்டு போட்டாங்க, அவங்க சில பேருக்கு பேரண்ட்ஸே இல்லை, ஆனா அவங்க 2002 இருந்திருக்கலாம். அது எப்படி ஃபில் பண்ணணும்னே தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துட்டா கூட உங்களுக்கு வாக்கு இல்லாம போயிடலாம். ஆனா இந்த இடத்துல மக்களை காப்பாற்றுவதற்காக தாவேகா இல்ல. நீங்க திரும்பவும் அந்த பிம்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த கல்ட் ஃபாலோவிங்க மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க களத்துல நின்று எந்த கட்டத்திலையும் டிஜிட்டல் மீடியாவையும் ரசிக மனநிலையும் வச்சு வாக்குகள் வாங்கிட முடியாது. உங்களுக்கு சர்வே வந்து 23% காட்டலாம், சயின்டிபிக்கா நடத்தின சர்வே 60% கூட காட்டலாம். ஆனா அந்த நேரம் வரும்போது மக்களுடைய மனநிலை வேறாக இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல அரசு தேர்தலுங்கிறது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாகவே இருக்கிறது. அதுவும் திருவிழானா பல கோடிகள் செலவழிக்கக்கூடிய, நான் வந்து ஒரு கட்சியவோ 2 கட்சியவோ சொல்ல, எல்லா கட்சிகளும் அதை செய்யும். பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், கமலஹாசனுடைய கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே கோடிகளை கொட்டி நீங்க என்ன பிரச்சாரத்துக்கே அவ்வளவு தேவையா இருக்கும். நான் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்றது அடுத்தது. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி, மத்தியில ஆளுங்கட்சி, இத்தனை மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியே தமிழ்நாட்டில் அவங்க இன்னைக்கு வரைக்கும் திணறாங்க. அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்காகவே திணறாங்க. அப்படி இருக்கும்போது புதிதாக வந்த கட்சி, அதுவும் மக்களை நீங்க இதுவரைக்கும் நேரடியாக ஒரு பஸ் மேல நின்று பேசினதை தாண்டி வேற எந்த இடத்துலயும் நடந்து கூட போகல. அவரு திரு சாமிநாதன், தாவேகா தொண்டர்கள் அரசியல் மையப்படுத்தப்படணும், இது தொடங்கும் போது விவாதம் தொடங்கும் போதெல்லாம் பேசப்பட்ட வார்த்தை. கொள்கை அடிப்படையிலான கட்சி திமுக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தன் கட்சிக்காரங்களை வாக்காளர்களாக மாற்றும் எஸ்ஐஆர் நடைமுறை குறித்து எந்த விதமான முன்னெடுப்பையும் தாவேகா செய்யலைங்கிற விமர்சனம். இந்த டாட்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஜென்சி தான் மேஜர் சங்க். அந்த கட்சிக்கு களத்தில் நிற்கணும், உள்ள கொண்டு வரணும், வாக்களிக்கணும், புதிய கட்சி அப்படின்னா இந்த முன்னெடுப்பை கூட செய்யலை. ஆனால் வாக்கு வாங்குற ப்ரிவிலேஜ் மட்டும் இருக்குன்னா என்ன லாபம்? இல்லை, அதுதான் இந்த முன்னெடுப்பு கூட அவங்களுக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் உண்மைதான். பட் அதை விட அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவோ அதிமுகவோ அந்த வேலையை செஞ்சிடறாங்கல்ல. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு தானே செய்வாங்க. அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் அப்பா அம்மாவா இருக்காங்க. அவங்க பையன் தானே இன்னைக்கு விஜய் வாக்காளராக இருக்கான். நீங்க விஜய்க்கு இருக்கிற ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு 60 வயது 70 வயது தாண்டவங்க இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை ஒரு 40-45 வயது வரை உள்ளவங்க. அந்த விஷயம் இயல்பாவே திமுகவால நடந்துருது. இன்னொன்னு அரசு சொன்னதுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டு பையனை விட்டுற போறாங்க சேர்க்காம. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீப ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்துல இருந்தும் எப்படி ஃபார்ம் நிரப்புறதுன்னு வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்து இந்த இளைஞர்கள் எப்பவுமே செல்போனே பட மாட்டாங்க. இன்னொன்னு சார், மிக முக்கியமா அடிக்கடி அவரே ஒரு விஷயம் சொல்றாரு சார், மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு சேவையாற்று அண்ணா அவர்களுடைய
தத்துவத்தை சொல்றாரு. மக்களிடம் செல்லுனா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கே 7 மணி நேரம் ஆகுது. அப்ப அது அதனுடைய சிரமங்கள் அவர்களுக்கு அவருக்கே சொல்லிக்கிறாரா? அதனால அவர்கள் மிக முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு இளைய தலைமுறையினர் வந்து அவர் களத்துல இருந்தாலும், நான் களத்தை பார்த்து விட்டு வந்த அனுபவத்தில் தான் சொல்றேன் சார், களத்துல அவர் இருந்தாலும் விஜய் செயல்பட்டாலும் செயல்படாட்டாலும் அவர் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டா கூட, நீங்க அந்த மாமன்னன் படத்தை நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். கிளைமேக்ஸ்ல வடிவேலே கூட பிரச்சாரத்துக்கே போகாம, அது திமுகவோட படம், அதனால சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச படம், பிரச்சாரத்தை முடக்கும் போது வடிவேலே வீடியோ வெளியிட்டு தான் சமூக வலைதளங்களில் ஓட்டு கேட்பார். அது ஒன்று தான் விஜயம் லாஜிக்கா கையாளலான்னு பார்க்கிறார். திரை பிம்பத்திலிருந்து கதை எடுத்திருக்கிறார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.